ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் அம்மா கிச்சனுக்கு ஆல்ரெடி ஓப்பனிங் டே அன்னைக்கு நம்ம போயிருக்கோம். பட் அதுக்கப்புறமா நாங்கள் ரெகுலராக நிறைய டைம் நாங்கள் போயிருக்கோம். பட் அப்போல்லாம் நான் வீடியோ பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம வீக்கெண்டோட பிரேக்ஃபாஸ்ட் பஃபேல என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் அது எவ்வளோ பவுண்ட்ஸ் அண்ட் அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருமே இல்லை ரோட்டில், ரொம்ப காமான டே. இங்கே வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே லேட்டாக நல்லா பார்ட்டி பண்ணிவிட்டு அடுத்த நாள் நல்லா லேட்டாக எழுந்திரிப்பாங்க. ஸோ ஈவன் நீங்கள் மார்னிங் ஒரு 9 o'clock அந்த மாதிரி 10 o'clockலாம் வெளியே வந்தால் கூட யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லா ரோட்ஸுமே எம்டியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப லெஸ் பாப்புலேட்டடாக தான் இருப்பாங்க. எல்லாருமே ஒரு 11, 12 அந்த மாதிரி தான் கொஞ்சம் பிஸியாகவே ஆகும் சிட்டி சென்டர். அது வரைக்கும் பிஸியாகவே இருக்காது. இப்போ பாருங்க, நான் வெளியே போகும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சர்ச்சுக்கு ஒரு சல்யூட் போட்டு போயிடுவேன். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம கரெக்டாக வெளில கிளம்பும்போது சர்ச் பெல்லும் ரிங் ஆகுமா, அதுக்கு அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஹோட்டல் பப் பார்த்தீங்கன்னா இதே ஈவினிங்கில் வந்தோன்னா செம்ம பிஸியாக இருக்கும். ஈவன் வெளியெல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க, அவ்வளோ பேர் இருப்பாங்க. பட் இப்போது மார்னிங்கில் நமக்கு யாருமே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்குது. இங்கே உள்ள ஃப்ளவர்ஸை நான் கண்டிப்பாக அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடுவேன். எவ்ரி டைம் அது ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய வச்சுருப்பாங்க இந்த சைட்லலாம். அண்ட் இந்த சர்ச் பேர் ட்ரினிட்டி சர்ச், கவன்ட்ரி கேத்தட்ரல், ட்ரினிட்டி சர்ச்னு 2 இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டாச்சு மாதிரி. எப்போவுமே அதுவுமே நான் வேடிக்கை பார்த்துட்டே போயிடுவேன். ஸோ இதுதான் அந்த ட்ரினிட்டி சர்ச். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், சிட்டி சென்டர் எப்படி க்ரௌடே இல்லாமல் இருக்குன்னு. கொஞ்சம் பேர் தான் போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். ஸோ பஸ் ஸ்டாப்பில் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைம் டேபிள் கிளியராக போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் எப்போ பஸ்ஸு என்னன்னு சொல்லிவிட்டு அதை நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபெஸ்டிவல் ஏதோ இன்றைக்கி இருக்கும் போல். அதனால அவங்க எல்லாருமே கிராண்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்போது நாங்கள் ரொம்ப நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவருக்கு அரௌண்ட் 86 years ஆகுது. அவர் நிறைய ஸ்டோரிஸ் என் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்குறதுக்கு. அண்ட் எப்போதை விட நாங்கள் சண்டே போயிருந்தோம். அண்ட் இது க்ரௌடடாக இருந்துச்சு யூஸ்வலாக நாங்கள் போகிறப்ப இருந்த க்ரௌட் விட. ஸோ ஐ திங்க் பிரேக்ஃபாஸ்ட் பஃபே தான் எங்களை மாதிரியே நிறைய பேர் ட்ரை பண்ண வந்திருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அம்மா கிச்சனில் இருக்கோம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இட்லி, அதுக்கப்புறம் உப்புமா அண்ட் பொங்கல், அப்புறம் ஒரு ஸ்வீட்டுக்கு ஒரு கேசரி, அப்புறம் பூரி, அப்புறம் வடை எல்லாமே இருக்குது. ஆல்சோ பூரிக்கு பொட்டேட்டோ அந்த சைட் டிஷ் மாதிரி பூரி கிழங்கு, சாம்பார், 2 வகையான சட்னி, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு அன்லிமிட்டெட். இது இல்லாமல் நீங்கள் தோசையும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அதுவும் அன்லிமிட்டட். இதில் எந்த ஐட்டம்ஸ் நீங்கள் வேணாலும் திருப்பியும் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு மசாலா சாயம் இந்த காம்போவில் கிடைக்கும். ஸோ ஓவராலாக இந்த காம்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.99. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு பேக் சைடு ஒரு போஸ்டர் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் கோவன்ட்ரி அரௌண்டில் இருக்கீங்க அப்படின்னா இது வீக்கெண்டில் மட்டும்தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பஃபே கிடைக்கும். இது எல்லாமே அன்லிமிட்டட். அண்ட் எகெயின் நான் உங்களுக்கு எல்லா டிஷ்ஷுமே காமிக்கிறேன். ஸோ இது பூரி கிழங்கு, சாம்பார் அண்ட் 2 வகை சட்னி அண்ட் இட்லி, பூரி, வடை அண்ட் பொங்கல் அண்ட் உப்புமா அண்ட் ஸ்வீட். அண்ட் நீங்கள் சைட் டிஷ் எல்லாமே சட்னி, சாம்பார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அகெயின் நீங்கள் போய் ரீஃபில் பண்ணிக்கலாம். அது நீங்கள் காமனாக ஒரு டேபிளில் வச்சுருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரீஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் ரீஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு டைமிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸ்டார்டிங் வந்து மார்னிங் 10 to மதியானம் வந்து 12 வரைக்கும். அண்ட் ஆஃப்டர் வந்து 12 வந்து லஞ்ச் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்து பிஃபோர் 12 வந்து வாங்க, இன்கேஸ் நீங்கள் இந்த பஃபெட் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுட் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நாங்கள் வந்து 2 பூரி, 2 வடை, ப்ளைன் தோசை எல்லாமே வந்து நாங்கள் ரீஃபில் கேட்டிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து மசாலா டீயோட முடிச்சாச்சு. அது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தர மாதிரி அந்த ப்ரான்ஸ் டவரால் தந்திருந்தாங்க. அண்ட் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து நம்ம அம்மா கிச்சனோட செஃப் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம வந்து கொஞ்சம் டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் சங்கர். சங்கர். ஸோ சங்கர் செஃப் கூட நம்ம பேச போகிறோம். சொல்லுங்க. பஃபே பிரேக்ஃபாஸ்ட் பஃபேக்கு நாங்கள் வந்திருக்கோம் ரெகுலராகவே. ஸோ என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் இருக்கும், என்னென்ன டிஷ்லாம் அதில் இருக்கும்னு சொல்லுங்கள் எங்கள் வியூவர்ஸ்க்காக. இப்போ இங்கே வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. 10 to 12 o'clock இருக்குது. ஓகே. 12 o'clock பிஃபோர் நீங்கள் வந்துடணும். சரி. வந்துட்டாங்க கஸ்டமர் அன்லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அதில் பூரி, இட்லி, பொங்கல், வடை, கேசரி, எல்லாமே மசாலா டீயோட கொடுத்துருவோம். ஓகே. ஆமாம். அப்புறம் நார்மலாக லஞ்சு, டின்னர், அதான் 12 ஸ்டார்ட் நம்ம ஸ்டார்ட் ஆகும். நார்மலாக பிரியாணி, சிக்கன் அதெல்லாம் இருக்கும். ஓகே. இன்கேஸ் நாங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு இங்கே பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக மெனு ரெடி பண்ணிக்கலாம் இல்லையா? பார்ட்டி கேட்டரிங் இங்கேருந்து அவுட்டர் கேட்டரிங் பண்ணுறோம், லைவ் கேட்டரிங் பண்ணுறோம், இங்கே வந்து நம்ம 50 பேர்கிட்ட இங்கே பார்ட்டி பண்ணலாம். ஓ சரி. 50 மெம்பர்ஸ் கெப்பாசிட்டிக்கு அவங்க கிட்ட வந்து இங்கே கெப்பாசிட்டிக்கு அவங்களுக்கு வந்து இங்கே இடம் இருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்கேஸ் ஃபுட் வந்து கஸ்டமைஸ்டாக வேணும் அந்த பார்ட்டிஸ்க்கு அப்படின்னாலும் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெனூஸ் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி பட்ஜெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஃப்போட நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிஷ்ஷஸ்லாமும் நீங்கள் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். பஃபே வந்து எல்லாமே கவர் ஆகிடுது. ஸோ லஞ்சுக்கு என்ன வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? பீப்புள் வந்து இன்கேஸ் நியூ வராங்கன்னா இது கண்டிப்பாக எங்கள் கடையில் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னேச்சர் டிஷ் ஏதாவது இருக்காச்சு? இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயில் ஐட்டம் இருக்குது, ராபிட் இருக்குது. அது இல்லாமல் குடல் அரேஞ்ச் பண்ணுவோம். குடல் பெப்பர் ஃப்ரை சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பீப்புளாக சீசன் தான் எல்லாமே கிடைக்குது. ஓகே. ஸோ வெஜ் தாலி, நான்வெஜ் தாலி அது எல்லாமே நான் வந்து சாப்பிட்டுருக்கேன். பர்சனலி நான் வந்து இங்கே ரெகுலர் கஸ்டமர். ஸோ அதனால நான் வந்து இந்த டைம் வந்து கண்டிப்பாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பஃபேக்கு வரும்போது நம்ம செஃப்போட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அம்மா கிச்சன் ஓப்பனிங்கும் வந்துருந்தேன். இன்கேஸ் நீங்கள் கோவட்ரி அண்ட் என்ன அரௌண்ட் எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் அம்மா கிச்சன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து பிடிக்கும். எங்க வியூவர்ஸ் பாய் சொல்லுங்க சார். ஓகே பாய். அவங்க எல்லாரும் வாங்க, சாப்பிடுங்க, சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ.